தேவன் நமக்காக வைத்திருக்கும் காரியங்களை யாராலும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, யோசிக்க கூட முடியாது என்பதுதான் வேதம் நமக்கு போதிக்கும் உண்மை. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், ஜெபத்திற்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம், இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம் கூட எழலாம். இன்று நீங்கள் இப்படி பல கேள்விகளை கேட்பதற்கு காரணமான இந்த ஜீவனை உங்களுக்கு கொடுத்தது அந்த தேவன் என்பதை மறந்து விடாதீர்கள். தாயின் கருவில் உன்னை உருவாக்கின தேவன். ஜீவன் எங்கே இருக்கிறது? ஆத்மா எங்கே இருக்கிறது? இறைவன் எங்கே இருக்கிறார்? உன் உறுப்புகள் எப்படி இருக்கிறது? எப்படி இடைவிடாது முறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று இத்தனையும் உன் கண்கள் காணவில்லை. ஆனால் தேவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்ரஹாமை விட்டு தேவன் மறைந்திருப்பதை போல் பல வருடங்கள் இருந்தார். ஆனால் குறித்த காலத்தில் ஈசாக்கை மகனாக கொடுத்தார். மோரியாவில் கொடுத்த மகனை பலியாக கேட்டார். கத்தியை ஓங்கும் வரை மறைந்திருந்தார். கத்தியை ஓங்கியவுடன் அதை தடுத்து நிறுத்தினார். சிங்க குகைக்கு செல்லும் வரை தானியேலை விட்டு தேவன் மறைந்திருப்பதை போல் இருந்தார். சிங்க குகைக்குள் சென்றவுடன் தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஷேத்ராக், மேஷாக், அபேத்நேகோ தீச்சூளையில் போகும் வரை தேவன் மறைந்திருப்பதை போல் இருந்தார். போட்டவுடன் நான்காவது நபராக போய் நின்றார். படகில் சீடர்களுடன் சென்று கொண்டிருந்த போது பலத்த காற்று வீசியது. சீடர்களின் கடைசி துளி விசுவாசம் தளர்ந்து போகும் வரை அமைதியாக இருந்தார். கடைசியில் எழுந்தார். காற்றையும் கடலையும் அடக்கினார். யோசேப்பின் வாழ்க்கையில் பல வருடங்கள் அமைதியாகவே இருந்தார். இறுதியில் எங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கு சரியாக கொண்டு போய் சேர்த்தார். நான் தினமும் செபிக்கிறேன், கோவிலுக்கு செல்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எல்லாம் கசப்பாகவே நடக்கிறது. சுற்றி இருப்பவர்கள் இவள் எதற்காக இப்படி எதுவும் கொடுக்காத தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் என்று கூட பேசுவதுண்டு என்று உங்கள் இருதயம் கலங்கி நிற்கிறதா? யோனாவை இருட்டான மீனின் வயிற்றுக்குள் வைத்துக் கொண்டு சென்று நினிவேயில் வெளிச்சத்தில் கக்க பண்ணிய தேவன் அவர். இன்று உங்கள் இருளான வாழ்க்கையை ஒளிமயமாக்கப் போகிறார். நம்புங்கள், தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென்.